பாஸ் தமிழ் சீசன் 9 ஆத்தாடி ஆத்தா. திவ்யா கணேஷ் வேறு லெவல் பண்ணுறியம்மா. அடி முடிச்சு விடு கதையை முடி. இங்கே நான் ஸ்கூலில் இருக்க மாதிரி இருக்குது, அப்போல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு ஏன்னா சொல்லுது. ஒன்று நான் வந்து கையை பொத்திக்கிட்டு ஸ்கூலில் இருக்க மாதிரிலாம் இருக்க சொல்லலையே. என்ன சொல்கிற, என்ன கதை விட்ற? ஓடி போயிரு, மூஞ்சிஞ்செல்லாம் உடச்சிடுவேன், கிளம்பு. அப்புறம் நீங்கள் தானம்மா சொன்னீங்க, பாரு யார் தலைவி பாரு, நீங்கள் தானம்மா சொன்னீங்க ஹெல்த்தி கான்வர்சேஷன், நான் கத்துறேன் பொத்துறேன் மற்றவங்க வாயை பொத்துறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க? ஏண்டி தருதலை, உனக்கிட்ட இந்த மாதிரி பேசுனா தான் உனக்கு புரிய மாட்டுதா? திரும்ப 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 பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறியா? நீ புரிஞ்சிக்க மாட்டிய. ஹெல்த்தி கான்வர்சேஷன்னா என்ன? ஹெல்த்தி டிபேட்டு. நீ டிபேட்டாக பண்ணுற, வேணும்னே பண்ணுற எல்லாத்தையும். நார்மலாக சொன்னால் தான் உன்ன மாதிரி மரமண்டைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான்டா கத்தி சொல்கிறேன். நான் கேப்டன் அப்படி தான் கத்தி சொல்லுவேன். போ கிளம்பு. அப்போ நான் கத்துனா தப்பா? அதான்டா பிக் பாஸு. எவன் எந்த நேரத்தில் எப்படி கத்துவான், எதில் கத்துவான், ஏன் கத்துவான்லாம் தெரியாது, கத்துவான் அவ்வளோதான். முடிச்சு விட்டுருச்சு கதையை. அத்தாடி ஆத்தா. திவ்யா வேறு லெவல் மணி. ரொம்ப ஹார்ஷாக இருக்குமா. யார் தலைவன் திவாகர் ரொம்ப ஹார்ஷாக இருக்குமா. எனக்கு தெரிஞ்சு தலைவனுக்கும் திவாகருக்கும் திவ்யாவுக்கும் மாட்டுது. பெரிய அளவில் சண்டை ஒன்று இருக்குது. தலைவன் திரும்பி பழைய ஃபார்முக்கு வருவான் பாரு, கத்துவான் பாரு. ஏன்னா அடக்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த வாரம் அடக்கிட்டாங்க, அதனால் பேச முடியாமல் இருக்குது. தலைவன் கொஞ்சமாக அந்த ஃபார்முக்கு வருவான், வந்து ஒரு குத்துவான் பாரு, வேறு லெவலில் குத்துவான். இருக்குது சம்பவம் இருக்குது. ஆனால் இது சம்பவம் செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. திவ்யா சம்பவம், திவ்யா செல்லம் சம்பவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அரணாட்டி என்ன இது புரியல எனக்கு. என்ன ஆர்ஸாக இருக்குது புரியல எனக்கு. நான் கேப்டன் அப்படி தான் பேசுவேன். கேட்க முடிஞ்சால் கேளு, இல்லைனா கிளம்பி வெளில போ. முடியலன்னா போ, கிளம்பு. நான் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். நான் கேப்டன்னா கேட்டு தாண்டா ஆகணும். உன் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் நீ, உன் இஷ்ட மசருக்கு பண்ணுவேன் நீ அப்படிங்கிற மாதிரி அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. திவ்யா கணேஷ் ஒயில்ட் கார்டு சூப்பர் என்ட்ரிங்க. 4 பேருமே ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. வேறு லெவல் தான் போங்க. அடுத்து இந்த ப்ரோமோவில் கவனிச்சிங்களா? பாருவுக்கு திவாருக்கு 2 பேருக்குமே கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் குறையுது. ஆனால் அடிக்கிறாங்க திரும்ப. வந்து அந்த அக்ரெசிவ் மோடு இருக்குது. ஆனால் கொஞ்சம் மூஞ்செல்லாம் பார்த்தீங்களா, மூஞ்செல்லாம் அப்படியே அமைதியாகிருச்சு, சுருங்கிருச்சு. 2 பேருக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் இல்லை பார்த்தீங்களா மூஞ்சில். 2 பேருமே ஒரு பீதியில் இருக்காங்க. அடித்த அடி அந்த மாதிரி, விஜய் சேதுபதி வச்சு அடித்த அடி அந்த மாதிரி. அதான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நினச்சது வேறு, நடந்தது வேறையாக இருக்குல்ல, அதனால பயந்துட்டாங்க போல். மரண குத்துறாங்கல்ல. அப்புறம் சொன்னாங்க நல்லதுக்கு குரூப்பிசம் சேரணும். என்ன குரூப்பிசம் சேரணும்? யார் இங்கே குரூப்பிசம் பண்ணுறா? எந்த நாயோட உட்காந்துருக்கு, எந்த நாய்க்காக விளையாடுது, எல்லா நாய்க்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அடித்து விட்டுச்சு. எவன் குரூப்பிசம் பண்ணுறான்னு அவனுக்கே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? நீ குரூப்பிசம் பண்ணலை, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, சப்போர்ட் பண்ணல, தானாக நடக்குது, வெளியில் அப்படி தெரியுது. ஆமாம் அப்படி தான் தெரியும், குரூப்பிசம் பண்ணால் அப்படி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அடித்து தும்சம் பண்ணுறாயா என் செல்லா குட்டி அமுல் பேபி. திவ்யா செல்லம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சம்பவம் பயங்கரமாக இருக்குது. திவாகர் ஒரு பக்கம், பாரு ஒரு பக்கம், திவ்யா ஒரு பக்கம். திவ்யாவுக்கும் திவாகருக்கும் அட்டி கன்ஃபார்மாக ஃபைட் இருக்குங்க. இந்த வாரம் சம்பவம் இருக்குது. அடுத்த ப்ரோமோலே கூட நடக்கலாம். ஸோ அடுத்த ப்ரோமோ எப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரோமோ ஆனால் சும்மா வேற மாதிரி திவ்யாவின் நாட்டம் அழகாக இருக்குது பாருங்க, அம்சமாக இருக்குது பாருந்தீங்களா, கிளி மாதிரி இருக்குது. வேறு லெவலில் அடிக்குதுண்ணா வச்சு செய்து. அப்படி தான் சொல்ல முடியும். உனக்கு தான் காதில் விழுவ மாட்டுதே. பாருக்கு ஒரு அடி. நீ என்ன ஸ்கூல் பிள்ளையா? ஸ்கூலில் இருக்க மாதிரியா இருக்க நீ? மூட்ரி ஒன்றும் அழுத்து நாடகம் போட்டுக்கிட்டு போடி என்கிட்ட என்ன வித்து வியானுக்கு ஒரு அடி. என்ன ஆர்ஸாக இருக்குது? ஆர்ஸாக இருக்குன்னா நான் கேப்டன் அப்படி தான் சொல்லுவேன். கேட்க முடியுதுன்னா முடி, இல்லைன்னா கிளம்பு போ, இல்லைன்னா மூடிட்டு உட்காரு அப்படிங்கிற மாதிரி அட்டிங்க. வேறு லெவல் ப்ரோமோ. வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.